Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 817 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி அவனோட முயற்சியை விடுறதா இல்ல. என்ன ஆனாலும் சரி, கைய துண்டா போனாலும் அதை பத்தி கவலை இல்ல, நான் இங்க இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு வெறி கொண்டு முக்கிட்டு இருப்பான். நமிக்கு இப்ப பீதியா தான். ஏன்னா அந்த கிறுக்கு பையன் ஏடா கூடமா பண்ணி கையை பிஞ்சு போச்சுன்னு வைங்க, அப்புறம் ஃபியூச்சர்ல அவன் என்ன பண்ணுவான்? அதை விட முக்கியம், கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் கொடூரமா கையை பிச்சுக்கிட்டு வந்தான்னா அது பார்க்க கொடூரமா இருக்காது. சோ நான் கடைசி வரைக்கும் விட மாட்டேன்னு அவன் கையை போட்டு இழுன்னு இழுக்க கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தின்னா போய் பிரிய ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், நம்ம ஆளுங்க யாராச்சும் ஹெல்ப்புக்கு வருவாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டான். ஏன்னா வெயிட் பண்ண பிக்மாமோட கையால செத்து போயிருவாமா. அவன் சொல்றதும் கரெக்ட் தானே. ஏன்னா இப்ப பிக்மா மட்டும் இங்க வந்தானா டெஃபினட்டா இவங்களோட லைஃப் ஸ்பேனை அப்படியே உறிஞ்சு எடுத்துருவா. அதனாலதான் அவன் செத்து போறதுக்கு கை போறது எவ்வளவோ பெட்ரு. சோ எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் அவளால எதுவும் பண்ண முடியாதுன்னு பையன் பயங்கரமா யோசிச்சுதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஆனா நமி இதை ஏத்துக்கவே மாட்டான். அவனை புடிச்சு வண்டையா திட்டிகிட்டே இருப்பா. இப்படியே ரெண்டு பேத்துக்கு நடுவுலயும் பயங்கரமான வாக்குவாதம். இதை ஆப்போசிட் சைட்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க அந்த ஒப்பேரா மட்டும் எனக்கு மண்டை காயும். என்ன இவங்க தொணன்னு உசுர வாங்குறாங்கன்னு. லூஃபிக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல சாருக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்லையா. அதனால தான் பையன் அந்த கத்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க சஞ்சயை காட்டுறாங்க. சும்மா வெரைட்டியா வகையா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி பக்காவா பிரிச்சு எடுத்து வச்சிருப்பான். எல்லாம் புட்டிங்காக தான். ஆனா என்ன இவ்வளவு ஐட்டத்தை அவ திம்பாலாங்கிறது டவுட் தான். லூஃபிட்ட கொடுத்தீங்கன்னா வேணா ஊருகா மாதிரி நக்கிட்டு கொடுப்பான்னு வைங்க. ரைட்டு அழகா மூடி உள்ள வச்சுட்டு சில பல பழங்கள், அப்புறம் ஒயின் பாட்டில், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டத்தை எடுத்து கூடைக்குள்ள வைப்பான். இதுல வேற இமேஜினேஷன். ரெண்டு பேரும் சாப்பிட உட்கார்ந்த உடனே அவ பார்த்துட்டு வாவ் சூப்பரா இருக்குது, என்னால சாப்பிட முடியாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு திங்கிங். ரைட், செம்மையா மாஸ் காட்டுவோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவான். இவனுக்கு ஹெல்ப் பண்ண இருப்பானே ஒரு அல்லக்கை. அவன் பார்த்துட்டு எங்க போறீங்க, சொல்லுங்கன்னு நோண்டி கேட்டா, டேய் முக்கியமான ஒரு விஷயத்த பண்ண போறேன், அதனால மூடிட்டு அப்படி ஓரமா உட்காருமானா. மிஞ்சி போன கத்திரிக்காவை என்ன பண்றதுன்னு கேட்டா, ரெண்டா வெட்டி ரெண்டு காலை வச்சு அடைச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்காம்பான். ஓகேன்ட்டு அவனும் போயிடுவான். நல்ல செக்யூரிட்டி. இங்க சஞ்சய்க்கு செம ஹாப்பி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவளை போய் சந்தோஷப்படுத்தலான்னு அப்படியே டோர் முன்னாடி போய் நின்னுட்டு ஓபன் பண்ண சொன்னா, போடா சில்லி பையலே உன்னெல்லாம் உள்ள விட முடியாது. புட்டிங் இப்போ முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே மேரேஜுக்கு ட்ரெஸ் மாத்தி பார்த்துட்டு இருக்கா போல. ரைட்டு, உள்ள போக முடியாது. சரி, இந்த பூவையும் நான் அவளுக்காண்டி சமைச்ச சாப்பாடு அவகிட்ட கொடுத்துருந்த உடனே அவளுக்காண்டி நீ ஏன்டா சமைச்சேன்னு கேட்கும். அட மெண்டூலு, கட்சியா நான் அவளை மீட் பண்ணும்போது நிலைமை கொஞ்சம் சரியில்லை. அவளும் பீலிங்ல இருந்தா, நானும் பீலிங்ல இருந்தேன். சோ சாப்பாடு கொடுத்து நான் சரி பண்ணிடலான்னு பார்த்தேன். பணா சில்லி பையில ஒல்லி பையிலேன்னு அது வண்டையா திட்டும். ஏண்டு ஒரு உனக்கு வாய் இருக்கிற அளவுக்கு மூளை இல்ல. சரி பரவாயில்ல, இதை நீ அவகிட்ட கொடுத்துருன்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லும். அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப சில்லற பையன், நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது, ஒழுங்கா நீயே போயிரு, இல்லன்னா நானா உன்னை உதச்சு அனுப்ப வேண்டியிருக்குன்னு மிரட்டும். நம்ம பயிலுக்கு கொல்ல வெறியாவும். போயும் ஒரு டோரு கிட்ட போய் அவமானப்பட வேண்டி இருக்குதுன்னு. அவன் மட்டும் உதச்சானா அந்த டோர் தாங்குமா முதல்ல. சரி ரைட்டு அப்படியே ஓரமா நின்று ஃபீல் பண்ணி சிகரெட் அடிச்சிட்டு இருப்பானா. அப்பதான் நம்ம பயிலுக்கு ஒரு ஐடியா வரும். முன்னாடி டோர் வழியா போகாட்டி என்ன, பின்னாடி தான் பால்கனி இருக்குது இல்ல, அங்க எப்படியும் விண்டோ இருக்கும், அந்த வழியா போய் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். பஞ்சாயத்து ஓவர்னு சொல்லிட்டு வெளியில வந்தா பயங்கரமா மழை பெய்யுது. அந்த டைம் அவ கடைசியா அழுது ஃபீல் பண்ணதான் ஞாபகத்துக்கு வரும். அப்படியே கடைசியா அவங்க பேசின எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு பொறுமையா சர்ப்ரைஸா போய் அவளை மீட் பண்ணலாம். என்ன இருந்தாலும் நாளைக்கு கல்யாணம் ஆக தானே போகுது, அதனால இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லி அதனால பொறுமையா போறதே தெரியாத மாதிரி நைஸா போய் எட்டி பார்ப்பான். பார்த்தா புட்டிங்க ரெய்ச்சுவை பார்த்து ஏதோ பேசி சிரிச்சுட்டு இருப்பா. ரெய்ச்சுவோட மூஞ்ச பார்த்தா அவ ஷாக் அடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பா. ஆமா, இவ இதுக்கு இவளை வந்து மீட் பண்ணியிருக்கா, ஏதோ சாரி இல்லையே என்னன்னு பார்த்துட்டு இருக்கும் போது அவ்வளவு நேரம் நல்லபடியா சிரிச்சுட்டு இருந்த புட்டிங்க திடீர்னு மூஞ்ச அப்படி மேல தூக்குவா. பார்த்தா அவளுக்கு நெத்தியோட சேர்த்தி மொத்தம் 3 கண்ணு இருக்குது. அதுவே நம்ம பையலுக்கு பயங்கரமான ஷாக்கு தான். ஆனா அவ இன்னொரு ட்விஸ்ட் வைப்பா. என்ன தெரியுமா, நானாவது அந்த கேவலமான பையல கல்யாணம் பண்றதாவது சைல்டிஷ் பாய், இதெல்லாம் அவனுக்கு வெறும் கனவு தான், நான்லாம் போய் அவனை கல்யாணம் பண்ணுவானா அப்படின்னு ஒரு வார்த்தை வில்லத்தனமா சொல்லுவா. நம்ம சஞ்சய்க்கு நெஞ்சில இடியே விழுந்துருச்சு. அடி பாவி சண்டாளி, உன்னை பச்சை மைதா மாவுன்னு நினைச்சனே, இப்படி பால் டாயிலா இருந்திருக்கியே, வாட்டுடு. ஆக்சுவலா புட்டிங் வந்து பிக் மாமுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணாமா. ஏன்னா அவளோட நடிப்பு அந்த அளவுக்கு பக்காவா அக்யூரேட்டா இருக்குமாமா. இப்ப என்ன சொல்ல வரா தெரியுதா, இவ்வளவு நாளா நம்மளுக்கு அத்தனை பேத்துக்கிட்டையும் பம்மி பதுங்கி பேசிட்டு இருந்தாலே அது எல்லாமே நடிப்பு. அவ வாயில வந்தது எல்லாமே பொய். உங்களை மாதிரி முட்டாப்பாலில ஏமாத்துறதெல்லாம் ரொம்ப ஈஸின்னு வேற சொல்லுவா. அண்ட் இன்னொரு மேட்டரை கேளுங்க, நம்ம ஆளுகளுக்கு ஒரு மேப்பை வரைஞ்சு கொடுத்து இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்லி ரூட்டு போட்டெல்லாம் கொடுத்துருந்தால, ஆக்சுவலா அது ஒரு டிராப். அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள வச்சு நம்ம ஆளுகளை சம்பவம் பண்றதான் ஐடியாவே. அதனால தான் அப்படி அனுப்பி விட்டுருக்கான். அதையும் நம்பி அங்க வந்து மாட்டிட்டாங்கன்னு வேற சிரிப்பு. இவளோட உண்மையான முகத்தை பத்தி இவ ஃபேமிலி ஆளுகளை தவிர வேற யாருக்குமே தெரியாது அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா பாருங்க.
பாவம் சஞ்சய் நினைக்கும் போதுதான் நெம்ப கஷ்டமா இருக்குது. பயல இங்க அங்கன்னு 2 குரூப்பும் மாத்தி மாத்தி வாலிபால் விளையாடுறாங்க. பின்ன கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே, என்னதான் பண்ணுவான்? இங்க லூஃபி வாய மூடாம கத்திட்டே கிடப்பான். கை வேற கண்டமேனு இழுத்துக்கிட்டே இருக்குது. எப்ப வேணாலும் பிச்சுக்கிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாம நான் அவளை ஸ்டாப் பண்ணியே தீர்வேன்னு இந்த ஜெயில் கம்பியை போட்டு அந்த முட்டுவான். யார் அப்படி ஸ்டாப் பண்ண போறான்ட்டு அதுக்கப்புறம் தான் மேட்டரையே காட்டுறாங்க. அந்த புட்டிங் புல்ல வந்து நம்மளால மீட் பண்ணால, மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி சஞ்சய் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான் அப்படி இப்படின்னு சொன்னா சொல்லிட்டு காதுகுள்ள குசுன்னு ஒரு மேட்டர் சொன்னாலே அந்த டைம் தான் அவளோட உண்மையான உருவத்தையே அவங்களுக்கு காமிச்சிருப்பான். ஐ மீன் 3 கண்ணு இல்ல, அவ வில்லிங்கிறத காமிச்சிருப்பான். நான் ஒண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதெல்லாம் இல்ல, அவனை ஏமாத்தணும், அதுதான் என் ஐடியாவே. அவனும் ஏமாந்துட்டான். அவனை நான் என் கையாலேயே சுட்டு கொல்ல போறேன். அதுவும் எப்ப தெரியுமா? வெட்டிங் நடக்கும் போதே. அவனை மட்டும் இல்ல உங்களையுமே நாங்க கொல்ல போறோம். இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாது, நிம்மதியா செத்து போங்க அப்படின்ட்டு அவ வில்லின்னு எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டான். அவனுக்கு ஒண்ணும் புரியல. எல்லா ஹெல்ப்பும் பண்ணாலே என்ன திடீர்னு இப்படி பேசுறாளேன்னு ஏன் புட்டிங்கி என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்றான்னு கேட்டா, நீங்க எல்லாம் ஒரு தொல்லை பிடிச்ச எலிங்க, அவங்கள எல்லாம் எப்பவோ விஷம் வச்சு கொண்டிருக்கணும், ஆனா இப்ப செத்து போங்கன்னு அவளோட ஆஸ்கர் நடிப்புல அப்படியே நடிச்சிட்டு போவான்னு வைங்க. ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு ஆப்பு வச்சிருக்கான்னு இப்பதான் லூஃபிக்கே புரியுது. சஞ்சய் வேற மாட்டிட்டான். அவன் என்ன பண்ண போறான்னு ஒரே பதட்டம். அவனை நான் காப்பாத்தியே தீருவேன், சஞ்சய் நான் வந்துட்டேன்னு இன்னும் கைய போட்டு கண்டமேனு இழிப்பான். இங்க அவ ரைச்சு விட்ட இந்த மேட்டர்லாம் சொல்லி அவங்க எல்லாம் முட்டா பாயிலுங்க. அது மட்டுமா அவங்களோட ஈவில் ஆர்மி இருக்கே ஜெர்மா 66, உங்க ஃபேண்டசிக்குள்ள தான் நீங்க இருந்துக்கணும், எங்க கிட்டலாம் வரவே கூடாது. பட் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது எல்லாமே உண்மைன்னா இல்லவே இல்லன்னு அதுக்கப்புறம் தான் உண்மையான நோக்கத்தையே சொல்லுவா. ஆக்சுவலா பிக் மாமுக்கு இந்த ஜெர்மா 66 ஓட க்ளோன் சோல்ஜர்ஸும் அவங்க சயின்டிபிக் டெக்னாலஜியும் மட்டும் தான் தேவை. மத்தபடி இவங்க எல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா எப்படியும் இவங்க சொன்னா அவனுங்க கேட்க மாட்டானுங்க, பயங்கரமா அடம் பிடிப்பானுங்க. அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, இவங்க மொத்த ஜெர்மா கிங்டமுமே இப்ப இவங்களோட ஏரியாக்குள்ள வந்து தான் ஆங்கர் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து பக்காவா பிளான் பண்ணதே பிக் மாம் தான். அதுவும் எதுக்காக? வெட்டிங் அப்போ மொத்த வின்ஸ்மோக் ஃபேமிலியுமே காலி பண்ணிட்டு அவங்க டெக்னாலஜி க்ளோன் சோல்ஜர்ஸ் ஆட்டையா போட்டுக்கலான்னு. எப்படி எங்களுடைய பிளான், நீங்க எல்லாம் சாக போறீங்கன்னு சொன்ன உடனே இங்க சஞ்சியோட மூஞ்ச காட்டுவாங்க. அப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் இத போட்டாதான் கரெக்டா இருக்கும்.